My dear students, this is class 11 maths exercise 3.4 question number 19 பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா cos alpha minus beta plus cos beta minus gamma plus cos gamma minus alpha equal to minus 3/2 ன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து given. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. To prove cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. இது ரெண்டும் equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? சரி, நம்ம given என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறேன். அதாவது cos a minus bக்கான ஃபார்முலா cos a cos b ப்ளஸ் sin a sin b. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் ஒரு ப்ராக்கெட்டுக்கும் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஒவ்வொரு டேர்முக்கும் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு நான் யூஸ் பண்ணிவிடுவா. ஸோ 2 டேர்ம் வரும். இந்த ஒரு டேர்முக்கு 2 டேர்ம் வரும். எப்படி வரும்னா இது cos alpha cos beta ப்ளஸ் sin alpha sin beta. ஓகே, சரி, இந்த டேர்முக்கு என்ன வரும்? cos beta cos gamma ப்ளஸ் sin beta sin gamma. சரி, இந்த டேர்முக்கு என்ன வரும்? ப்ளஸ் cos gamma cos alpha ப்ளஸ் sin gamma sin alpha. ஸோ 3 ப்ராக்கெட்டுமே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், minus 3/2 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லா டேர்மையும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஒவ்வொரு டேர்மையும் நான் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறச்ச இது எப்படி வரும்னா, இந்த காஸ் எல்லாம் தனியாகவும் சைன் எல்லாம் தனியாகவும் போட்டுக்கலாமா? 2 cos alpha cos beta ப்ளஸ் இது எடுத்துக்கலாம் 2 cos beta cos gamma ப்ளஸ் இது எடுத்துக்கலாம் 2 cos gamma cos alpha. ஆச்சா, இப்போ சைன் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த 2 ஆல் ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலையா? அப்போ 2 sin alpha sin beta ப்ளஸ் 2 sin beta sin gamma ப்ளஸ் 2 sin gamma sin alpha. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு -3 இருக்கு இல்லையா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அந்த -3 நான் இந்த கொண்டு வந்து போகிறேன். இந்த 3 டேர்முக்கு மட்டும் நான் 2 காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஓகே, 2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு இவங்களெல்லாம் நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன். 2 cos alpha cos beta ப்ளஸ் cos beta cos gamma ப்ளஸ் cos gamma cos alpha. அடுத்து இந்த 3 டேர்முக்கும் நான் 2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ sin alpha sin beta ப்ளஸ் sin beta sin gamma ப்ளஸ் sin gamma sin alpha. இந்த -3 நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தேன்னா +3 ஆகிடும், ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 வந்து 3 ஒன்றா பிரித்து எழுத போகிறேன். ஓகேவா? 3 ஒன்றா பிரித்து எழுத போகிறேன். ஓகே, இந்த 3 நான் முன்னாடி எடுத்துக்கிறேன். 1 + 1 + 1ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் இதெல்லாம் ஆஸ் இட் இஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? 2 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே cos alpha cos beta ப்ளஸ் cos beta cos gamma ப்ளஸ் cos gamma cos alpha ப்ளஸ் 2 இன்ட்டு sin alpha sin beta ப்ளஸ் sin beta sin gamma ப்ளஸ் sin gamma sin alpha. ஓகே, ஈக்குவல் டு 0. இந்த 3 தான் நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டோம் இல்லையா? 1 + 1 + 1ன்னு போட்டு இப்போது இந்த 1க்கு பதிலாக நான் வேறு ஒன்று எழுத போகிறேன். பாருங்கப்பா, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது நம்ம 9th படிச்சுட்ருக்கோம். ஓகே, இப்போது இந்த 1க்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்னா sin ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா. இந்த 1 வந்தாச்சு. அப்போ இந்த 1க்கு பதிலாக என்ன எழுத போகிறேன்னா sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா.
சரி, அடுத்த ஒன்றுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் காமா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா. ஓகே, ஸோ இந்த 3 ஒன்றுக்கும் இது போல் நான் எழுதியாச்சு. மீதி இருக்கிற இந்த என்டையர் திங்கை நான் அப்படியே காப்பி பண்ண போகிறேன். ஈக்குவல் டு 0 போட்டுடலாமா? இப்போது இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கப்பா, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். அதாவது 9th படித்த ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. ஓகேவா? ஸோ இதில் நம்ம 2 காமனாக வெளியே எடுத்துடலாம் இல்லையா? ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 காமனாக வெளியே எடுத்த பிறகு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த ஐடென்டிட்டியை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. சைன் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா. இவரோட நான் இதை எடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே சைன் ஆல்பா சைன் பீட்டா ப்ளஸ் சைன் பீட்டா சைன் காமா ப்ளஸ் சைன் காமா சைன் ஆல்பா. அடுத்து ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் போட்டுட்டு வேறு என்ன மீந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்தாச்சு, இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? சைனில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ காசில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்பா, காஸ் ஸ்கொயர் பீட்டா, காஸ் ஸ்கொயர் காமா எடுத்துக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா. இதோடு நான் எதை எடுத்து அட்டாச் பண்ண போகிறேன்னா இதை எடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் பீட்டா காஸ் காமா ப்ளஸ் காஸ் காமா காஸ் ஆல்பா. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட 2ab ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வந்தாச்சு. ஈக்குவல் டு 0 இல்லையா? எல்லா டேர்மும் இந்த பக்கம் கொண்டு வந்த பிறகு இந்த பக்கம் 0 வரும். ஓகே, இப்போ இந்த என்டையர் திங்க்கு நம்ம என்ன எழுதுவோம் பாருங்கள். சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் இல்லையா? ஸோ இந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணி இப்படி எழுதிட்டோம். இப்போ இதுக்கு என்ன எழுதலாம் பாருங்கள். இதுக்கு என்ன எழுதலாம்னா காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் இல்லையா? ஈக்குவல் டு 0. இப்போது லாஸ்ட்டாக கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்போது இந்த 2 ப்ராக்கெட்டும் 0 இருந்தால் மட்டும்தான் இந்த சைடில் 0 வர முடியும் இல்லையா? இங்கே மைனஸ் வேல்யூவோ ப்ளஸ் வேல்யூவோ என்ன வேல்யூ இருந்தாலும் அதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். சம் வேல்யூ எல்ஹெச்எஸில் வந்துடும். அப்போ இந்த 2 ப்ராக்கெட்டுக்குமே 0 இருந்தால் மட்டும்தான் 0 ஸ்கொயர் மட்டும்தான் 0 ப்ளஸ் 0ன்னு வரும். அப்போ தான் 0 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு இந்தாண்ட சைடில் நமக்கு 0 வரும் இல்லையா? ஸோ இது ரெண்டும் இந்த 2 ப்ராக்கெட்டும் 0வாக தான் இருந்தாகணும். ஓகேவா? ஸோ தட் இம்ப்ளாய்ஸ் sin alpha plus sin beta plus sin gamma equal to cos alpha plus cos beta plus cos gamma equal to 0. ஸோ இந்த 2 வேல்யூஸுமே இந்த 2 ப்ராக்கெட்டுமே 0 இருந்தால் மட்டும்தான் இந்த சைடில் நமக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது சம்மில். பாருங்கள், அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.